இப்போ நம்ம URL ரீடைரக்ஷன் பத்தி பார்க்கலாம். அதுக்கு செட்டிங்ஸ்ல 301 ரீடைரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரீடைரக்ட் பண்ணியிருக்க URLோட டீடைல்ஸ் நமக்கு இங்க ஷோ ஆகும். இப்போ நம்ம கிரியேட் வந்துட்டு கிளிக் பண்ணோம்னா இப்போ இந்த இடத்துல ஓல்டு URL அண்ட் நியூ URL வந்துட்டு நம்ம இங்க பேஸ்ட் பண்ணோம். இப்போ நியூ URLல எந்த பேஜுக்கு அது வந்துட்டு ரீடைரக்ட் வந்துட்டு ஆகணும் அப்படின்ற URL வந்துட்டு நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண டீடைல்ஸ் வந்துட்டு இங்க ரிப்போர்ட்ல வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். இன்கேஸ் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட்ல வந்துட்டு போயிட்டு அகைன் அந்த URLோட டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓல்டு URL வந்துட்டு வெப்சைட்ல வந்துட்டு பேஸ்ட் பண்ணா நியூ URLக்கு வந்துட்டு நமக்கு ரீடைரக்ஷன் வந்துட்டு ஆகும். இப்போ நம்ம இங்க ஓல்டு URL வந்துட்டு ஃபெச் பண்றோம். இப்போ நியூ URLக்கு ரீடைரக்ட் வந்துட்டு ஆயிட்டு நமக்கு வெப்சைட்டோட லிஸ்ட் பேஜ் வந்துட்டு கரெக்டா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெண்டர் ஆகும். இது மாதிரி நம்ம URL ரீடைரக்ஷன் வந்துட்டு டேஷ்போர்ட்லயே பண்ணிக்கலாம்.